Good morning, good afternoon, good evening, children. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பேர் சுப்ரீதா. நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர், நியூ டீச்சர், டீச்சர் ட்ரெயினி. உங்களை எல்லாத்தையும் பார்க்க முடியல, பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபோன் மூலியமாக எல்லாத்துக்கிட்டேயும் என்னோட ஐடியாஸை ஷேர் பண்ணுறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இன்றைக்கி நம்ம புது லெசன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சாப்டர் நேம் வந்து எலக்ட்ரிசிட்டி, சாப்டர் நம்பர் 5. ஓகே, ஸோ எல்லோரும் உங்களோட புக்ஸ் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு வாட்டி அந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபெமிலியராக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ கேட்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் இல்லைன்னா டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப பேசிக்கான டாபிக். இந்த ஒரு 100 வருஷத்தில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட், நல்ல டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்திருக்கு. நம்ம ஃபோன்ஸ், டெலிவிஷன், ஸ்பேஸில் சேட்டலைட்ஸ், ராக்கெட்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு முக்கியமான காரணம் எலக்ட்ரிசிட்டியோட பேஸ், அதோட அடிப்படை பிரின்சிபல்ஸ் அண்ட் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும் அந்த கான்செப்ட்ஸில். ஸோ இன்றைக்கி நம்ம இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்கலாம், என்னென்ன டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் படிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும், அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம வந்து நிறையா பொருட்களை நம்மளை சுற்றி பார்த்துட்ருக்கோம். வி see many things around us. அதுக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம். ஓகே, பென், பேப்பர், அந்த மாதிரி ஹியூமன்ஸ் கீப் நேம் ஃபார் ஆல் த திங்ஸ் அரவுண்ட் அஸ். ஸோ நிறையா திங்ஸ் இருக்குது, ரப்பர் பேண்ட், கோல்டு செயின், அந்த மாதிரி வி கீப் நேம். அண்ட் இது காமன் தான். ஆனால் நம்மளோட க்யூரியாசிட்டி என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி இருந்தே எப்போவுமே வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குற ஒரு நல்ல விஷயம் நம்ம மனுஷங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த க்யூரியாசிட்டி, ஒரு ஈகர்னஸ். ஓகே, ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா அதை உடச்சி பிரித்து மேய்ஞ்சு பார்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தேடல். அந்த தேடலோட முடிவு தான் வந்து ஆட்டம்ஸ்ன்னு சொல்லலாம். சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், இல்லைன்னா எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், இல்லைன்னா ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதோட பலன் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா திங்ஸ்லேருந்து. ஸோ வி see so many things around us. அதுக்கு வந்து we keep name. ஸோ ஹியூமன்ஸ் வந்து keep name for all the things. Okay, so in the things எதான ஆனது. Okay, what they are made up of what. So these things are made up of what. So ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா ரப்பர், ஓகே, கோல்டு செயின். ஸோ இது எதால் ஆனது அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, ஃபார் கோல்டு செயின்னா ஓகே, இது வந்து கோல்டு, அதோட மெட்டீரியல் வந்து கோல்டுன்னு சொல்லுவோம். ஸோ கோல்டால் ஆனது. ஸோ இதை நம்ம கட் பண்ண முடியுமா, டிவைட் பண்ண முடியுமா அப்படின்ற நம்மளோட முன்னாடி டிஸ்கவரர்ஸ், இன்வென்டர்ஸ் எல்லாருமே வந்து ஓகே கட் பண்ணி பார்க்கலாம், இது டிவைட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தேடல். ஸோ அதை நம்ம வச்சு ஒவ்வொரு திங்ஸையும் அனலைஸ் பண்ணோம். அப்போது ஒவ்வொரு திங்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, பண்புகள் இருக்குது. ஸோ அதோட அடிப்படையிலையும் அதோட அவைலபிலிட்டி, அதோட திங்ஸ் வச்சு நம்ம இது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஸோ கோல்டுனா ஓகே, அது வந்து ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஷைனிங் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ கோல்டு. ஸோ அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இனி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சால்ட்,
உப்பு வந்து ஓகே அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அது வந்து அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டி, நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் கலர் ஒயிட்டாக இருக்குது. ஸோ அது வந்து சால்ட், அது வந்து கரையக்கூடிய தன்மை இருக்குது, தண்ணியில் போட்டால் அது கரைஞ்சிரும். ஸோ இந்த ஒவ்வொரு திங்ஸுக்குமே நம்மளோட சுற்றி இருக்கிற ஒவ்வொரு திங்ஸுக்குமே டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அடிப்படையில் நம்ம வந்து இந்த திங்ஸ் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு திங்ஸ் தே ஆர் மேடப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ things are made up of substances. So அடுத்த term வந்து substances. okay, substances ன்னு சொல்லுவோம். நான் கீழே எழுதுறேமா substances. okay, so நான் இப்போ கோல்டு சொன்ன மாதிரி இது வந்து pure substance. அது ஃபுல்லாக அந்த கோல்டு செயினுக்கு ஃபுல்லாக கோல்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் காப்பர் சேர்த்துக்கிறோம். பட் அது இல்லாமல் நம்ம கோல்டு ஓர் நிலத்துலேருந்து கிடைக்கிறது வந்து ஃபுல் பியூர் கோல்டாக இருக்கும். கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த இம்ப்யூரிட்டிஸை க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த ஃபுல்லாமே வந்துட்டு அந்த கோல்டு செயினில் இருக்கிறது எல்லாமே கோல்டு தான். அதோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு த்ரூ அவுட் த மெட்டீரியல் சேமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சப்ஸ்டன்ஸ் ரெண்டு வகையில் இருக்கு, பியூர் அண்ட் மிக்ஸ்டு சப்ஸ்டன்சஸ். ஓகே, ஸோ இதோட அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சரி இதை நம்ம எப்படி இன்னைக்கு கொஞ்சம் இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்டன்சஸ் இருக்குது, கோல்டு இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் இன்வென்டர்ஸ் டிஸ்கவரர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கட் பண்ணி ஜூம் பண்ணி லென்ஸில் வச்சு பார்த்து அந்த மாதிரி இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் சப்ஸ்டன்சஸ் என்னன்னு சொல்லுவோம்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மேட்டர் with uniform properties. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி வந்து யூனிஃபார்மாக இருக்கும். கோல்டுனா ஃபுல்லாக ஷைனிங்காக தான் இருக்கும். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி அடிப்படையாக வச்சு அதை வந்து பிரித்தாங்க. ஸோ சப்ஸ்டன்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மேட்டர். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மேட்டர் வித் uniform properties. Okay, so what is a matter? Okay, what is a matter? Matter is a general term. It is a general term. Matter is anything. It occupies space and mass. So it can be anything. Anything. அது வந்து it occupies some space. ஒரு space எடுத்துக்கோ, அதுக்கு வந்து it has mass. It has mass and occupies space. So it's the definition for matter. So a matter is anything that occupies some space and it has mass. So what is a substance? Substance is a kind of matter. அது வந்து ஒரு கைண்ட், ஒரு மேட்டரில் ஒரு விதம். அது வந்து யூனிஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா கோல்டு செயின் அது வந்து ஷைனிங்காக இருக்கும். சால்ட் அது வந்து சாலிபிலிட்டி, கரையக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அது அப்படி சொல்லலாம். ஸோ எல்லா மேட்டருமே, ஸோ ஆல் த மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் டேர்ம். ஸோ இங்கே கோல்டு செயினில் இப்போ கோல்டு அப்படின்றது தான் எலிமெண்ட். இதுக்கு என்ன அர்த்தம், எலிமெண்ட்டுக்கு என்ன அர்த்தம், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இது எவ்வளோ குட்டியாக கட் பண்ணால் கூட அதோட ப்ராப்பர்ட்டி மாறவே மாறாது. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி இட் ரீடைன்ஸ் ஆல் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டியை வந்து அதை தன்னை அப்படியே வச்சுக்கும். ஸோ அந்த ஒரு ஒரு மேட்டரை தான் வந்து நம்ம எலிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ எலிமெண்ட் இஸ் சம்திங் தட் ரீடைன்ஸ் ஆல் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் எலிமெண்ட். ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கு தே ஹாவ் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி. ஷைனிங்னா இட் இஸ் ஸ்பெசிஃபிக் டு கோல்டு, இட் இஸ் யூனிக் டு கோல்டு. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் இட் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி. ஷைனிங்ன்றது
பார்த்த உடனே தெரியும். ஸோ அதை வந்து நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படின்னா, ஓகே ஒரு கோல்டை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிகிரியில் அது வந்து உருகும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அதுக்குரியது, அந்த டிகிரி, இந்த டிகிரியில் தான் கோல்டு வந்து உருகும் அப்படின்றது அதுக்குரியது. ஸோ அது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த பண்பு வந்து அதுக்குரியது. ஸோ எலிமெண்ட் இஸ் சம்திங் that has specific chemical and physical property. So இதோட definition பார்த்தோம்னா எப்படி எழுதலாம்னா, element it is again have specific chemical and physical properties. Okay, so it cannot be broken down. நம்ம வந்து இது இத்தினோண்டு கட் பண்ணால் கூட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறாது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ வாட் இட் இஸ் மேட் அப் ஆஃப். ஸோ எலிமெண்ட் அது வந்து எதால் ஆனது அப்படின்னு ஒரு தேடல். அது வந்து எலிமெண்ட் இஸ் ஈச் எலிமெண்ட். ஈச் எலிமெண்ட் இஸ் made up of atoms. Okay, so each element is made up of atoms. So in the atoms அப்படின்றது ஒரு யூனிட் மாதிரி. Okay, it is a basic unit, it is a fundamental unit. So it makes up the matter. So எல்லா மேட்டரும், ஒரு ரப்பர் எடுத்தாலும் சரி, ஒரு கோல்டு செயின் எடுத்தாலும் சரி, everything is made up of atoms. But ரப்பருக்கு வேற மாதிரி இருக்கும், gold atom. So we call it as gold atom. And silver, if it is a silver, then we call it as silver atom. But அதோட basic unit, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் it has an unit, it is a basic unit, it is the fundamental unit, it is fundamental to any matter. So any matter is made up of atoms. ஸோ இதில் வந்து ரெண்டு சயின்டிஸ்ட் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து ஜான் டால்டன், இன்னொருத்தர் வந்து ரூதர்ஃபோர்ட். ஓகே, ஸோ ஜான் டால்டன் என்ன சொன்னார்னா, ஏதாவது ஒரு பொருள் எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அதை வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, கடைசியில் வந்துட்டு நமக்கு ஒரு யூனிட் கிடைக்கும். அந்த யூனிட்டை வந்து நீங்கள் ஃபர்தராக கட் பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அந்த யூனிட்டுக்கு பேர் தான் ஆட்டம் அப்படின்னு சொன்னார். ஸோ ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னாருன்னா, ரூதர்ஃபோர்ட் வந்து ஜான் டால்டனுக்கு அப்புறம் வந்த ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கோல்ட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஆட்டம்ஸ் ஆர் ஃபர்தர் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ ஆட்டம்ஸ் ஆர் ஃபர்தர் மேட் அப் ஆஃப். இவர் என்ன சொன்னாருன்னா, இவரோட கீ மெசேஜ் வந்து cannot be divided further. ஒரு மேட்ரு எடுத்து நம்ம டிவைட் பண்ணோம், ஒரு பொருள் எடுத்து, ஒரு திங் எடுத்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து it cannot be divided further அப்படின்னு சொன்னார். ஸோ atom cannot be divided further. But Rutherford என்ன சொன்னார்னா, atom is made up of particles. இது இனியும் குட்டி குட்டி ஃபண்டமெண்டல், இனியும் அதை வந்து அந்த ஆட்டம் வந்து இட் ஹேஸ் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அதை வந்து நம்ம என்ன, இந்த பார்ட்டிகல்ஸோட காமன் நேம் என்ன சொல்லுவோம்னா subatomic particles. அந்த subatomic particles தான் protons, electrons, neutrons. ஸோ இந்த மூணுமே வந்து ஷார்ட்டில் PEN. ஓகே, இது வந்து அந்த ஆட்டம் வந்து இஸ் மேட் அப் ஆஃப் இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபீல்டில் இருக்கிற இப்போ கரண்டில் இருக்கிற ரிசர்ச் வந்து எகெயின் இதை வந்து திருப்பியும் நம்ம
ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்தோம், இல்லை நம்ம திருப்பியும் அனலைஸ் பண்ணோம், இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, இதோட பேஸ் என்ன, ப்ரோட்டான்ஸோட பேஸ் என்ன, எலக்ட்ரான்ஸோட பேஸ் என்ன, நியூட்ரான்ஸோட பேஸ் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணோம். குவார்க் அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல், அகெயின் இதை தாண்டி இது ஒரு பேசிக் எலிமெண்ட் இருக்குது, இந்த எல்லாத்துக்குமே காமனாக ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து குவார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெர் ஆர் மெனி ரிசர்ச் கோயிங் ஆன் அரவுண்ட் திஸ் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம், எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். எலிமெண்ட்ரினா பேசிக்காக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆட்டமோட ஸ்ட்ரக்சர், இந்த ஆட்டமோட மாடல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நிறையா டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ பேசிக், ஏன்னா இது ஒரு பேசிக்ன்றதுனால நம்ம நிறையா டேர்ம்ஸை மனசில் வச்சுக்கணும். த ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு மேட்டர். மேட்டர் இஸ் நத்திங் பட் anything that occupies space and it has mass. Okay, so that is called as matter. So matterல வந்து substances is nothing but a kind of matter that has uniform properties. அதோட ப்ராப்பர்ட்டி வந்து யூனிஃபார்மாக இருக்கும். அதில் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ், மிக்ஸ்டு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. பியூர் சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கோல்டு வச்சுக்கலாம். அந்த கோல்டு, அந்த சப்ஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் இருக்குது. எலிமெண்ட்ஸ் ஆர் நத்திங் பட் they have specific chemical and physical properties. ஸோ அது சப்ஸ்டன்சஸ் மிக்ஸ்டு ஃபார்ம்லேயும் இருக்கும், பியூர் ஃபார்ம்லேயும் இருக்கும். பியூர் ஃபார்மில் இருக்க சப்ஸ்டன்ஸை எடுத்துட்டு நம்ம வந்து என்ன எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து காமன் நேம் மாதிரி, சப்ஸ்டன்சஸ் வந்து ஒரு காமன் நேம் மாதிரி. எலிமெண்ட் வந்து அது கோல்டாகவும் இருக்கலாம், சில்வராகவும் இருக்கலாம். சில்வர் இருந்துச்சுன்னா சில்வர் எலிமெண்ட், கோல்டு இருந்துச்சுன்னா அது கோல்டு எலிமெண்ட், அந்த மாதிரி. பட் காமனாக நம்ம சொல்கிறோன்னா சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பீரியாடிக் டேபிளில் நம்ம நிறைய சப்ஸ்டன்சஸ் நம்ம நேச்சரில் நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம டேபிள் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஹையர் கிளாஸஸில் இன்னும் நிறையா படிப்போம். கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ சப்ஸ்டன்சஸ் இருக்குது, அது வந்து நிறையா ஸ்டேட்ஸில் இருக்குது. சாலிட் ஃபார்மில் இருக்குது, லிக்விட் ஃபார்மில் இருக்குது, கேஷியஸ் ஸ்டேட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறப்போ 2 சயின்டிஸ்ட் பற்றி பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜான் டால்டன் வந்துட்டு ஆட்டம் தான் கடைசியாக இருக்கும், அதை வந்து ஃபர்தராக நம்ம ஒரு டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரூதர்ஃபோர்ட் வந்து ஆட்டம் டிவைட் பண்ண முடியாது தான், ஆனால் அந்த ஆட்டம் இஸ் மேடப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அதில் வந்து பார்ட்டிகல்ஸ் இருக்குது. தோஸ் பார்ட்டிகல்ஸ் are protons, electrons and neutrons. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம்.